கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். இம்மானுவேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒரே குடும்பமாக சிறப்பிக்க வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். வியத்தகு ஆலோசகராகவும் வலிமைமிகு இறைவனாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காணவும், சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. நேர்மையாளருக்கு ஒளியாகவும் நேரிய உள்ளத்தோருக்கு மகிழ்ச்சியாகவும் வந்துதித்த அந்த பாலன் இயேசுவின் வருகை கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் இன்று உலகிற்கு பறைசாற்றுகின்றது. இருள் சூழ்ந்த இந்த இனிய இரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சி இயேசுவை நம் இல்ல குடில்களில் மட்டுமல்ல, நம் உள்ளங்களிலும் பிறக்கச் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பிறப்பு தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தவும், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தவும் நமக்கு ஊக்கமளிக்கின்றது. இழந்து போன உறவுகளும் ஏமாற்றம் அடைந்த எதிர்பார்ப்புகளும் புத்துயிர் பெற இறைவனின் இந்த அன்பு பரிசை நன்றியோடு ஏற்போம். பிறக்கவிருக்கும் அந்த அமைதி திருமகன் நம் வாழ்வில் புதிய ஒளியையும் இலட்சியத்தையும் பெருகச் செய்ய வேண்டுமென்று வேண்டி இந்த புனிதமான பலியில் இறை மக்களாக ஒன்றிணைவோம்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இயேசுவில் இனிய சகோதர சகோதரி, இன்றைய நாளிற்காக நம்மை உலகிற்கு வந்தார். அப்படிப்பட்ட இறைவனை நம்முடைய இறைவனாக கொண்டு நாம் வாழ்வதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதை நினைவில் கொண்டு இந்த புனிதமிக்க இரவிலே நாம் நமக்காக பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாட இங்கு ஒரே குடும்பமாக ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த திருப்பலியானது சிறப்பாக இங்கே குழுமி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது என்பதை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் எந்த கருத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்கு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் இறைவன் நம் ஆண்டவராகிய குழந்தை இயேசுவின் வழியாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் கொடுத்து நிறைய ஆசீர்வாதம் மிக்கவர்களாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். அதே சமயத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இன்றைய திருப்பலியானது லூசியன் ஜெவி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் என் பாவமே, என் பெரும் பாவமே. எங்களால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இப்பொழுது ஆலய மணிகள் முழங்க வண்ண ஒளியாலும் நம் உழைப்பாலும் அழகுற தயாரித்துள்ள இந்த குடில் பாலன் இயேசுவை நம் ஞானகத் தந்தை அவர்கள் பவனியாக எடுத்துச் சென்று குடிலில் வைத்து அர்ச்சிப்பார். பாலன் இயேசுவுக்கு நம் உள்ள குடில்களை திறந்து வைத்து அன்பை பெருக்கி மனிதநேயத்தை போற்ற அமைதியின் மன்னனை நம் மத்தியில் வரவேற்போம், வாருங்கள். இப்பொழுது வானதூதர்களோடு இணைந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று விண்ணதிர ஆர்ப்பரித்து பாடி பாலன் இயேசுவின் பிறப்பை மகிழ்வுடன் கொண்டாடுவோம், வாருங்கள். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. Amen.
வாழ்வை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்தி போற்றீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 11-14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலும் இருந்து மீட்டு நற்செயலில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியாகிய கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்.
உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயில் ஓரளவு நிறைந்திருப்பதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் இங்கு இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் நம்முடைய ஆலயத்தில் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது நம்முடைய ஊரில் நாம் எப்படி கொண்டாடுவோமோ அப்படியே எந்த குறையும் எந்த மாற்றமும் இல்லாமல் அழகாக அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது மனம் மகிழ்கிறது. வழிநடத்தி இருக்கின்ற தந்தை அவர்களோடு இணைந்து நீங்கள் அனைவரும் இணைந்து செய்கின்ற இந்த காரியம் உண்மையிலேயே போற்றுதற்குரியது, பெருமைக்குரியது. இந்த பெருமையோடு போற்றுதலோடு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே வாசிக்க கேட்ட வாசகங்களையும் இந்த வழிபாட்டையும் இணைத்து பார்த்து சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஒரு சிறிய குட்டி கதையோடு இந்த மறையுரை ஆரம்பமாக்கலாம். ஒரு காட்டுக்குள் 2 நபர்கள் செல்கிறார்கள். செல்லுகின்ற போது அவர்களுக்கு பசி எடுக்கிறது. ஆகவே சாப்பிட வேண்டுமென்று ஆசைப்படுகின்ற 2 நபர்களும் தங்களிடம் பொட்டலத்தை வைத்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு பொட்டலத்தில் 5 சப்பாத்தி வைத்திருக்கிறார். இது ஒரு கணக்கு கதை, ஆகவே கணக்குக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். இன்னொரு நபர் 3 சப்பாத்தி வைத்திருக்கிறார். அந்த காட்டுக்குள் இருவரும் இணைந்து உண்ணலாம் என்று நினைக்கின்ற போது அங்கே ஒரு பணக்காரன் ஒருவன் திடீரென்று அந்த காட்டுக்குள் நுழைந்து விடுகிறான். அங்கும் இங்குமாக தேடி பார்க்கிறான். அவனுக்கு சாப்பிடுவதற்கு எங்கும் இடமில்லை. ஆகவே இடமில்லை என்று நினைக்கின்ற இந்த பணக்காரன் இங்கே உண்ணுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த 2 நபர்களையும் அணுகிச் சென்று, நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், எனக்கும் உங்களுடைய சாப்பாட்டில் பங்கு தாருங்கள் என்று கேட்கிறான். உடனே மொத்தம் எத்தனை சப்பாத்தி இருக்கிறது? எத்தனை? 8. எத்தனை பேர் சாப்பிட வேண்டும்? 3 பேர். 3 பேரும் 8 சப்பாத்தியை அப்படியே கொடுத்தால் கொடுக்க முடியுமா சரிசமமாக? முடியாது. 8 சப்பாத்தியை 3 பேர் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அப்போது அவர்கள் மூவரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திட்டத்தை தீட்டுகிறார்கள். 3 பேருக்கும் சமமாக வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்? இந்த 5 சப்பாத்தியையும் 3 சப்பாத்தியையும் வைத்திருப்பவர் ஒரு சப்பாத்தியை 3ஆக பிரிக்கிறார். அப்போ மொத்தம் எத்தனை சப்பாத்தி? 5 3 8. 8 சப்பாத்தியை 3ஆ பிரித்தா, ஒவ்வொரு சப்பாத்தியும் 3ஆ பிரித்தா 3 8 × 3 எத்தனை? கணக்கு ஃபெயிலியரா எல்லாரும்? மொத்தம் எத்தனை? 24. இப்போ 3 பேர் பிரிச்சிடலாமா? எத்தனையா பிரிக்கலாம்? 8 8ஆ பிரிக்கலாம். ஆகவே 3 பேரும் சமரசம் செய்து ஆளுக்கு 8 துண்டாக சாப்பிடுகிறார்கள். 24 துண்டை வைத்திருந்தது 8 சப்பாத்தி. சாப்பிட்டாயிற்று, முடிந்தாயிற்று. அடுத்த நாள் காலையில் இந்த பணக்காரன் அங்கிருந்து செல்லுகின்ற போது அங்கே தான் சாப்பிட்டதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று 8 பவுண்டை அங்கே வைத்துவிட்டு, இது நான் சாப்பிட்டதற்கான சாப்பாட்டு காசு என்று வைத்துவிட்டு செல்லுகிறான். இப்போது 8 பவுண்ட் இருப்பது எத்தனை பேர்? 2 பேர். இதை எப்படி பிரிக்க ஆசைப்படுவார்கள்? இது நம்ம கணக்கு. எத்தனை பேரை பிரிக்கணும்? 4 4. இதே மாதிரி தான் அந்த கோமாளி 2 பேரை சொன்னது. எத்தனையா பிரிக்கணும்னு? 4 4ன்னு சொல்லி முதல்ல ஒருத்தன் சொல்கிறான். எத்தனை கொடுத்தவன் சொல்கிறான் அப்படின்னா 3 சப்பாத்தி கொடுத்தான்ல அவன் தான் 4 4ன்னு சொல்கிறான். அப்போ நம்மளாம் 3 சப்பாத்தி கொடுத்த ஆளோட சேர வேண்டிய ஆள், அப்படித்தானே?
ஆனால் 5 சப்பாத்தி கொடுத்தவன் என்ன சொல்லியிருப்பான்? யோ, நான் 5 சப்பாத்தி கொடுத்துருக்கேன், நீ 3 சப்பாத்தி கொடுத்துருக்க, 8 பவுண்டு இருக்கு. அப்போ நான் எப்படி பிரிக்கணும்? 5 எனக்கு, 3 உனக்கு. சண்டை ஆரம்பிச்சிட்டா? ஆரம்பித்து விட்டது. கடைசியாக எங்கே கொண்டு செல்லுகிறார்கள்? நீதிபதியிடம் கொண்டு செல்லுகிறார்கள், நீதிமன்றத்திற்கு. நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றவுடன் நீதிபதி வழக்கை விசாரித்து விட்டு சொல்லுகிறார், இந்த 5 சப்பாத்தி வச்சிருந்தானே அவனுக்கு 7 பவுண்டை கொடு. 3 சப்பாத்தி வச்சிருந்தானே அவனுக்கு 1 பவுண்டை கொடுங்கிறார். கணக்கு சரியா வருதா? வரலை. நானும் இந்த கணக்கை பார்க்கும்போது கொஞ்சம் குழம்பித்தான் போனேன். கணக்கு சரியா வரலை. ஆனால் நம்ம கோமாளி கணக்கு என்ன கணக்கு? 4 4. ஒருத்தன் சொல்கிறான் பேராசையில் எனக்கு 5 உனக்கு 3. நீதிபதி நீதிமன்றத்தில் அழகாக நீதியை சொல்லுகிறார். 5 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு 7, 3 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு 1 பவுண்டு. கணக்கு என்ன அப்படின்னா, இதை 3 சப்பாத்தி கொடுத்தவன் 3 சப்பாத்தியும் எத்தனையா பிரிக்கிறான்? ஒரு சப்பாத்தியை 3ஆ பிரிச்சா எத்தனை பிரிப்பான்? 9. 9 பகுதியில் 8 பகுதியை தின்னது யாரு? இந்த 3 சப்பாத்திக்காரன். அப்போ அவனுக்கு எத்தனை பவுண்டு தான் கொடுக்கணும்? 1 பவுண்டு. இந்த 5 சப்பாத்திக்காரன் 3ஆ பிரிச்சா எத்தனை பகுதி வருது? 15. அவன் எத்தனை சாப்பிட்றான்? 8. அப்போ மீதி எத்தனை வருது? 7. அப்போ அவனுக்குள்ள 7 பகுதி சப்பாத்தியை தின்னது பணக்காரன். அதனால் அவனுக்கு எவ்வளவு? 7 ரூபாய். இவனுக்குள்ள 9 பகுதியில் 8 இவன் தின்னுபுட்டு 1 கொடுத்துட்டு இவன் எவ்வளவு ரூபா கேட்குறான்? 4 பவுண்டு எனக்கு வேணும் என்று கேட்குறான். இப்போது நீதிபதி இந்த கணக்கை முடித்து அங்கே சரி செய்து அனுப்புகிறார். இந்த நீதி என்ன நீதி என்றால் மனிதனுடைய நீதி. இது மனித பார்வையில் நீதி. இந்த நீதி எப்படி ஆகிறது? ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. கோமாளி கணக்குக்காரனுக்கு 4 4, பேராசை பிடித்தவனுக்கு எத்தனை? 5 3. நீதியோடு நீதிமன்றத்தில் செயல்பட்டவன் எப்படி வெட்டு 1 துண்டு 2 பார்க்கின்றவனுக்கு அவனுடைய கணக்குப்படி என்ன? 7 1. இது மனித பார்வையில் நீதி என்பது இப்படி மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுளின் நீதி என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நீதியாக இருக்கிறது. அந்த நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருப்பது தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா. இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த கடவுளுடைய நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்கிறது என்று பார்த்தோமே என்றால், கடவுள் இந்த உலகத்தை என்ன செய்தார்? அன்பு செய்தார். அன்பு செய்ததற்காக கடவுள் முதலாக செய்த காரியம் என்ன காரியம்? கணக்கு கதை கரெக்டாக சொன்னீங்க. கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்பதற்காக முதலாக கடவுள் இந்த உலகத்தில் செய்த காரியம் என்னது? முதல்ல கடவுள் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை படைக்கிறார். படைச்ச கடவுள் அங்கே வின் பண்றாரா, ஃபெயிலியர் ஆகிறாரா? என்ன ஆகிறாரு? ஃபெயிலியர். ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து அதை எப்படி ஆக்கி விட்றாங்க? ஃபெயிலியர் ஆக்கிடுறாங்க. ஆகவே கடவுள் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறார். என்ன செல்லுகிறார்? சட்டங்களை கொடுக்கிறார். எத்தனை சட்டங்களை கொடுக்கிறார்? 613 சட்டங்களை கொடுக்கிறார். அந்த சட்டத்தில் அவர் கடவுள் வெற்றியடைகிறாரா? இல்லை. அங்கேயும் என்ன செய்கிறார்? ஃபெயிலியர். அடுத்து இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். இறைவாக்கினர்களை அனுப்புகின்ற போது இந்த மக்கள் கூட்டம் எப்படி பார்த்தது இறைவாக்கினர்களை? இவங்கெல்லாம் சோசியக்காரங்க, மந்திரவாதிங்க, நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கே சொல்லுவார்கள் என்று இறைவாக்கினர்களை பார்த்தார்கள். ஆகவே அங்கேயும் கடவுள் என்ன செய்து விடுகிறார்? தோற்று போய் விடுகிறார். இந்த 3 நிலைகளிலும் தோற்றுப்போன கடவுள் கடைசியாக தானே இறங்கி வர வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய அன்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஒட்டுமொத்த நீதி எல்லாவற்றையும் தூக்கி தூர வைத்துவிட்டு தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இதுதான் கடவுளுடைய நீதி, அன்பு கலந்த கடவுளுடைய நீதி. அதைத்தான் இன்றைக்கு பாடுகின்ற பாட்டிலே, ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ற பாடலிலே அழகான ஒரு இறையியல் வார்த்தையை இரத்தின சுருக்கமாக அழகாக பாடினார்கள். கடவுளின் அன்பின் தன்மை என்னவென்று காட்ட, மனிதநேய மாண்பை மானிடருக்கு உணர்த்த வந்து பிறந்தார், வாழ்வை கொணர்ந்தார். கடவுள் அன்பின் தன்மை என்னவென்று காட்ட, மனிதநேய மாண்பை மானிடருக்கு உணர்த்த வந்து பிறந்தார், வாழ்வை கொணர்ந்தார் என்றால்
இது கடவுள் அன்பின் நீதியோடு அல்லது நீதி கலந்த அல்லது நீதியை தாண்டிய அன்பின் வெளிப்பாடுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற அன்பு பரிசு. இந்த அன்பு பரிசை நாம் பெறுவதற்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த அன்பு பரிசு எனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது, நான் எதையெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்ல போகிறேன் என்பதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வாசகங்கள் பதில் மொழிகளாக கொடுக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது 4 இந்த பண்புகளை இந்த அன்பு பரிசு, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசு என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. முதலாவதாக இந்த அன்பு பரிசு கொடுக்கின்ற காரியம் என்னவாக இருக்கிறது என்றால் மனச்சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மனச்சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்றைக்கு நம்ம வீட்டில் யார் வீட்டிலலாம் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். யார் வீட்டிலலாம் கஷ்டம் இல்லை? யாருக்காவது கஷ்டம் இல்லாமல் இருக்குதா? யாருக்காவது மனச்சோர்வு இல்லாமல் இருக்கா? யாருக்காவது மனவேதனை இல்லாமல் இருக்கிறதா? இல்லவே இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? மனச்சோர்வு இருக்கிறது, மனவேதனை இருக்கிறது, மனதிற்குள்ளே ஏராளமான அங்கலாய்ப்புகளும் பல்வேறு விதமான ஒரு விதமான நிலையும் எனக்குள்ளே என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது அல்லது அறுத்து கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற முதல் நம்பிக்கை செய்தி. இந்த பாலகன் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியை இங்கிருந்து செல்லுகின்ற போது உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது முதல் பரிசிலே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியை வாங்கிவிட்டு நம்ம எல்லாரும் என்ன போய் செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? இந்த மகிழ்ச்சியை வாங்கிவிட்டு என்ன செய்யணும்? கொடுக்கணும். வீட்டில் போய் அம்மாஞ்சி மாதிரி குரங்கு மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாளும் யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எப்போ பேசினாலும் எப்படி தான் பேசணும்? மகிழ்ச்சியோடு பேச வேண்டும். அப்படி பேசவில்லை என்றால் ஆலயத்திற்கு வந்தது, இந்த கிறிஸ்து பிறப்பு கொடுத்த பரிசை பெற்றுக்கொண்டது எல்லாமே வீணிலும் வீணாக போய்விடும். ஆகவே முதல் காரியம் மனச்சோர்வு இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் 2 முறை மகிழ்ச்சி என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். நற்செய்தியில் 1 முறை மகிழ்ச்சி என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஆக இந்த ஒட்டுமொத்த வாசகங்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அள்ளி கொடுத்திருப்பது மனச்சோர்வை அல்ல, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இரண்டாவதாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்ற அதே வேளையில் இரண்டாவதாக கொடுத்திருப்பது எதுவாக இருக்கிறது என்றால் அழிவை அல்ல, அமைதியை கொடுக்கிறது. அழிவை அல்ல, அமைதியை கொடுக்கிறது என்றால் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏராளமான புழுக்கங்கள் இருக்கும், ஏராளமான சண்டை சச்சரவுகள் இருக்கும், ஏராளமான பிளவு பிணக்குகள் இருக்கும், ஏராளமான கூறுபாட்டு நிலை சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். அது கணவன் மனைவிக்காக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிகளுக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு அல்லது பணித்தளங்களுக்குள் இருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது அழிவை அல்ல, அமைதியை இரண்டாவது நிலையிலே இந்த பரிசாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது என்றால் இந்த அமைதியை எடுத்துச் செல்லுகின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாளைக்கு நிறைய பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஊருக்கு அங்கே இங்கே எல்லாம் ஃபோன் பேசுவீங்க, அப்படி தானே? ஃபோன் பேசுவீங்க, அப்படி தானே? ஃபோன் பேசும்போது நாலு நாளும் என்ன தான் ஃபோனில் பேசணும்? அமைதியை உருவாக்குற மாதிரி மட்டும்தான் பேசணும். அடுத்தவங்களுக்கு சண்டை இழுத்து விடுறதை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா நம்ம வீட்டு கதையை பேசுகிறதுக்கு பதிலாக இன்னொரு வீட்டு கதையை என்ன செய்யக்கூடாது? பேசி சண்டை இழுத்து வைக்க கூடாது. அப்படி செய்தோம் என்றால் ஆலயத்திற்கு வந்தது, கேரல்ஸ் பாடினது, கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தது, பாலன் சுரூபத்தை அங்கே வைத்தது எல்லாமே என்னவாகிவிடும்? அமைதியாகிவிடும். இங்கிருந்து நாம் அமைதியை எடுத்து செல்லுகிறோம் என்றால் ஊருக்கு இல்லை, உலகத்துக்கு யார்கிட்ட நாளைக்கு பேசினாலும் எல்லா நாளும் குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு மட்டுமாவது அல்லது இன்றைக்கு மட்டுமாவது என்ன செய்ய வேண்டும்? அமைதியை கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது காரியம். அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் 2 முறை அமைதி என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நற்செய்தியில் 1 முறை அமைதி என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனச்சோர்வை அல்ல, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்பது அழிவை அல்ல,
அமைதியை கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்பது தீமையை அல்ல, நன்மையை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்திலே, அந்த வாசகத்தின் இறுதி பகுதியிலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும், நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் என்று. நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த மண்ணுலகிற்கு கடவுளால் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்ற பரிசு இதுதான். இந்த பாலகன் இயேசு கிறிஸ்து தீமையை அல்ல, நன்மையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நன்மை என்கின்ற பரிசை நாம் எடுத்துச் செல்கிறோம் என்றால், இன்றைக்கு வீட்டில் நாம் இருக்கின்ற இந்த ஒரு நாள் மட்டும் வீட்டில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கணும்? என்ன வார்த்தையாக தான் இருக்கணும்? நல்ல வார்த்தையாக தான் இருக்கணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? காட்டு விலங்குகள் வரக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? பிளா 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 டேஷ் 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 என்று போடுகின்ற கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இங்கே அழகாக ஜோடித்து விட்டு வந்து உட்கார்ந்து விட்டு கை கும்பிட்டு நல்ல பாலகனை பார்த்து தொட்டு தொட்டு தடவி தடவி நக்கி நக்கி எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் என்ன செய்யறது? அவ்வளவு கெட்ட வார்த்தையும் அவ்வளவு காட்டு விலங்குகளையும் என்ன செய்வோம் என்றால் வீட்டுக்குள் கொண்டு வருவோம் என்றால், நாம் தீமையை அல்ல நன்மையை கொண்டு வந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பரிசு என்பது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருப்பது எடுக்க வேண்டியதை அல்ல, கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்கிறது. எடுக்க வேண்டியதை அல்ல, கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவிற்காக நாம் வெளி அடையாளத்திற்காக என்ன செய்திருப்போம்? நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்திருப்போம்? கிஃப்ட்டு வாங்கி வச்சிருப்போம். கிஃப்ட் கொடுப்போம், அல்லது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் பரிமாற்றம் என்பது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது நடக்கும். ஆக இது ஒரு அடையாள செயல் என்றால், அதே போன்ற அடையாளம் நற்செய்தியில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பற்றி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். குழந்தையை துணிகளில் பொதிந்து எங்கே கிடத்தி வைத்திருந்தார்கள்? எங்கே கிடத்தி வைத்திருந்தார்கள்? தீவன தொட்டியில் கிடத்தி வைத்திருந்தார்கள். தீவன தொட்டி கிடைத்து வைத்திருப்பது எதன் அடையாளம்? மாடு அங்கே போய் என்ன செய்யும்? உணவை அருந்தும். ஆக தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவின் தன்மை என்பது, அடையாளம் என்பது நமக்கு உணர்த்துவது, எடுக்க வந்தவர் அல்ல ஆண்டவர், கொடுக்க வந்தவர். அந்த கொடுக்க வந்த நிகழ்வைத்தான் இந்த திருப்பிடத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருப்பலியாக ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் வருகின்ற போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைக்கு யார் எதை கேட்டாலும் என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். யாரும் கையில் காலில் போட்டிருக்க நகையையே கேட்டுறாதீங்க, சரிதானே? யார் எதை கேட்டாலும் என்ன செய்து விட வேண்டும்? கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற மனநிலை உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான்காவதாக கொடுக்கின்ற பரிசாக இருக்கிறது என்றால், எடுக்க வரவில்லை, மாறாக கொடுக்க வந்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருப்பேன். நமக்கு இந்த கொடுப்பதை பற்றி சொல்லுகின்ற போது இந்த ஒரு சிறிய நிகழ்வு, இந்த ஒரு கதை மட்டும் அடிக்கடி ஞாபகத்திற்கு வரும். நம்முடைய ஊரில் நமக்கு எல்லோருக்கும் கணக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படித்தானே? கணக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8லிருந்து 9 போகுமா? போகாது. பக்கத்தில் என்ன செய்ய சொல்லுவாங்க? கடன் வாங்க சொல்லுவாங்க. அந்த 8லிருந்து 9 போகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடன் வாங்க சொல்லி கொடுத்த கணக்கு டீச்சர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் வாங்கின கடனை திருப்ப கொடுக்க சொல்லியிருக்கா? சொல்ல இல்லை தானே? அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிட்டு? கணக்கு டீச்சர்கிட்ட ஆரம்பிச்சிட்டு. அந்த கணக்கை எல்லாரும் நம்ம படிச்சுட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? வாங்குவதற்கு தயாராக இருப்போம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? கொடுப்பதற்கு. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அதுதான் போல தெரியுது. கொடுப்பதற்கு நமக்கு என்ன வராது? மனம் வந்து விடாது. ஜப்பான் நாட்டில் இந்த கணக்கை வேற மாதிரி சொல்லி கொடுப்பானா. நம்ம கணக்கு டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, 8லிருந்து 9 போயில்லைன்னா பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட 1 கடன் வாங்க, அது 18 ஆகும், 18லிருந்து 9 கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜப்பானில் இந்த கணக்கை எப்படி சொல்லிக் கொடுப்பார்களாம் என்றால், சின்ன குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பார்களாம் என்றால், பக்கத்தில் இருக்கிறவன் நிறைய வச்சிருக்கிறான் என்பதற்காக கணக்கு டீச்சர் கடன் வாங்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவன் 1 இங்கே குறைவாக இருக்குங்கிறதுனால என்ன செய்வானாம்? கொடுப்பான் என்று சொல்லி கொடுப்பார்களாம். ஒரே கணக்கு தான். ஆன்சர் என்னது? ஒரே ஆன்சர் தான்.
வழிமுறையும் என்ன? ஒரே வழிமுறைதான். ஆனால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் வித்தியாசம். அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எடுக்க வரவில்லை, கொடுக்க வந்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் கடவுள் அன்பின் ஒட்டுமொத்த ஒரு பரிசுதான் இந்த பாலகன் இயேசு கிறிஸ்து. இந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவை நாம் தொட்டு வணங்குகின்ற போது இதுதான் எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பரிசு எனக்கு இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியே செல்லுகின்ற போது மனச்சோர்வை அல்ல, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அழிவை அல்ல, அமைதியை கொடுத்திருக்கிறது. தீமையை அல்ல, நன்மையை கொடுத்திருக்கிறது. எடுக்க சொல்லித் தரவில்லை, கொடுக்க சொல்லி தந்திருக்கிறது. ஆக இந்த 4 பண்புகளையும், மகிழ்ச்சியை கொடுப்போம், அமைதியை அள்ளி கொடுப்போம், நன்மையை நலமாக செய்வோம், எல்லாவற்றிற்கும் மேலாக கொடுக்கின்ற இந்த பண்பு நலனை இன்னும் அதிகரித்துக் கொள்வோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த பிறப்பு பரிசு என்பது நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய இல்லங்களை, நம்முடைய உள்ளங்களை ஆளட்டும், ஆட்சி செய்யட்டும். இந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவின் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக நிறைத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் நம்மை, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மனிதனானா கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற தன்னையே இந்த உலகிற்கு கையளித்திருக்கின்றார். அவரை நம்பி வாழுகின்ற நாம் அவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது கண்டிப்பாக கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் என்ற இறைவாக்கிற்கு சான்று பகரும் திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்கும் இருள் சூழ்ந்த இந்த உலகில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் விண்மீன்களாக திகழவும், நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல்
ஒளி உதித்துள்ளது என்ற வார்த்தைக்கு ஏற்ப உலகெங்கும் அமைதி நிலவ மன்றாடுகின்றோம். விண்ணக தூதர்கள் பாடிய அமைதியின் கீதம் வையகமெங்கும் ஒலிக்கவும், உலகத் தலைவர்கள் போர் மற்றும் வன்முறைகளை களைந்து நீதியோடும் மனிதநேயத்தோடும் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானகத்திற்காகவும் ஞானக மக்கள் அனைவருக்காகவும் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ற வானதூதரின் வார்த்தைகளை ஏற்று எம் ஞானக தந்தை, ஞானக பொறுப்பாளர்கள், இறைமக்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உமது பணியை செய்யுமாறு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோர் மற்றும் துன்புறுவோருக்காக மாட்டுத் தொழுவத்தில் எளிமையின் வடிவமாய் பிறந்த இறைவா, வீடற்றவர்கள், அகதிகள், வறுமையில் வாடுவோர் மற்றும் தனிமையில் தவிப்போர் அனைவரையும் உம்மாறுதலின் கரங்களால் அரவணைத்தருளும். இந்த திருநாளில் மகிழ்ச்சி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை வாழ்விற்காக ஈவனத் தொட்டியில் கிடத்தப்பட்ட பாலனை போற்றி புகழ்ந்து இடையர்களைப் போல் நற்கருணை என்னும் மறைபொருளில் வீற்றிருக்கும் உம்மை ஆராதிக்கும் ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது பிறப்பின் செய்தியை வெறும் வார்த்தைகளால் அன்றி எமது வாழ்வாலும் பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அனைவரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்மை நோக்கி நேர்ந்தளித்த இந்த மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுடைய இதய ஆவல்களை நீ நிறைவேற்றுவீராக. எங்கள் ஆண்டவரும் எங்களுக்காக பிறந்த பாலன் இயேசுவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உமது கத்தோலிக்க திருச்சபைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோக்காகவும் எங்கள் பேராயர் லொராவிற்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்களாகிய எங்களையும் இங்கே குழுமியிருக்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம் அவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல் வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள்.
உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும், அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்தூஸ், கொர்னேலியூஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகெனூஸ், ஜான் பால், கோஸ்மோஸ், தமியான் ஆகியோரோடும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலி பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும்.
ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளுகின்ற எல்லா ஆன்மாக்களையும் உம்முடைய அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை துணிவோடு நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நண்பிற்கினியவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அதே சமயத்திலே கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இம்மானுவேலாக கடவுள் நம்மோடு குடிகொண்டிருக்கின்ற இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, திரண்டு வர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இரண்டும் எனது ஆன்மா நலமடையும்.
இசையில் மெய்மறந்து போனோம். நம்முடைய பாடகர் குழுவினருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய கரகோஷத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக, ஏன் 1 மாதத்திற்கு மேலாகவே அவர்கள் கலை மற்றும் வேசா இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலிக்காகவும், மேலும் இன்றைய நாம் கிறிஸ்மஸ் கீதங்களை நாம் கேட்டோமே, அவை அனைத்திற்காகவும் இவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பாடகர் குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அதே சமயத்தில் நம்முடைய ஜெபங்களையும் இந்த தருணத்திலே உரித்தாக்குகின்றோம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றென்றைக்கும் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பங்களின் மீதும் நிறைவாக தங்குவதாக. இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, இந்த திருப்பலியிலே பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த முக்கியமான நாளிலே என் சார்பாகவும் நம்முடைய ஞானகத்தின் சார்பாகவும் அருட்தந்தை கிங்ஸ்லி அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பிறந்திருக்கின்ற பாலநேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மேலும் இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, இந்த திருப்பலியும் மேலும் நம்முடைய ஆலயமும் இந்த திருவழிபாடும் இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் சிறப்புற அமைய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய 1 மாத காலமாக தயாரித்தோம். குறிப்பாக நம்முடைய ஆலயங்களை தூய்மைப்படுத்துவதிலிருந்து, இந்த ஆலயத்தை அலங்கரிப்பதிலிருந்து, பீட அலங்காரம் என அனைத்தையும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக இன்றைய தினத்திலே நாம் புதிய ஒரு கிறிஸ்மஸ் மரம் இன்றைய தினத்திலே நம் முன்னர் இருக்கின்றது. அதே சமயத்திலே குடிலும் மிக அழகாக திரு ருபிய குடும்பத்தினர் நம் அனைவருக்கும் ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குடில் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக மிக சிறப்பாக தங்களுடைய நேரத்தையும் அதே சமயத்திலே தங்களுடைய பொருள் உதவியையும் அளித்து மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதை போன்றே ஞானக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விழாக்கள் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய நேரத்தை கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த தருணத்திலே மேலும் இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பீட சிறுவர்களை மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடவும் முடியாது. இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு சிலவங்க வந்திருக்கின்றாங்க. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த யூடியூபிலே
இது நம்முடைய திருப்பலி மற்றும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலையாக பார்த்து கொள்ள அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வேலை நாட்களாக இருந்தாலும் நேரத்திற்கு வந்து இவை அனைத்தையும் சிறப்பான விதத்திலே செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பீட சிறுவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை கிங்ஸ்லி அவர்கள் அவருடைய மறையுரையை கேட்கும் போதெல்லாம் ஒரு தெளிவு இருக்கும். தொடக்கத்திலிருந்து கடைசி வரை அவர் என்ன சொல்ல வந்தாரோ அவை அனைத்தையும் மிக அழகாக கோர்வையாக நமக்கு தொகுத்து வழங்குவார்கள். அதே சமயத்திலே புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலும் நாம் அனைவரும் நம்முடைய மனதில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து சிரிக்கக்கூடிய அளவிலும் நமக்கு தன்னுடைய மறையுரையை தந்தை அவர்கள் இன்று வழங்கியிருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் நண்பிற்கினியவர்களே, நாங்கள் அனைவரும் குருக்களாக இருப்பது உங்களுக்காக. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எல்லாம் ஃபம்மியாக இருக்கிறீங்க. நாங்கள் ஃபம்மியாக தான் இருக்கிறோம். நாங்களும் உங்களோடு சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த தருணத்திலே உங்களோடு இருந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவது என்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் உங்களுக்காக வந்திருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த இன்றைய நாளிலே எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களை அர்ப்பணித்த எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் ஜெபியுங்கள். ஏன்னா அவங்க எங்கள் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எந்த கிறிஸ்மஸுக்குமே வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா கிறிஸ்மஸ்லையும் பூசை இருக்கும். காலையில் ஒரு பூசை இருக்கும், மறுநாள் ஒரு பூசை இருக்கும். இப்படியே எங்களுடைய நாள் போயிடும். கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, ஈஸ்டராக இருந்தாலும் சரி. எனவே எங்களுக்காக இந்த தருணத்திலே நீங்கள் சிறப்பாக ஜெபியுங்கள். எங்களுடைய குடும்பத்தை, எங்களை அர்ப்பணித்த எங்களுடைய தாய் தந்தையர், எங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீரும் அருளும் என்றென்றைக்கும் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பங்களின் மீதும் தங்குவதாக. இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் இவ்வாறு திருவழிபாட்டு நிகழ்வுகள் வருகின்ற சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு மோன்ட்ரோஸ் சுர்வில் நோத்ரதாம் தி நாசியோன் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து திருக்குடும்ப திருவிழா திருப்பலியும் நடைபெறும். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்று மாலை 4:30 மணிக்கு நம் போர்ட் த வின்சென்ட் சிற்றாலயத்தில் குடும்பங்களை மையமாக கொண்ட திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் அமையும். எனவே அனைவரும் குடும்பமாக இந்த திருப்பலியிலே பங்கேற்க இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலியின் இறுதியில் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் ஜெபம் ஜெபிக்கப்பட்டு அருட்தந்தையர்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர் வழங்குவார்கள் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நோசியல் சாந்த்ர த சாம்போல் ஆலயத்தில் ஜெபமாலையும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து திருக்குடும்ப திருவிழா திருப்பலியும் நடைபெறும். புத்தாண்டு திருவழிபாட்டு நிகழ்வுகள் வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை சர்சில் சாண்ட் ட்ரினிதே ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும். அதே தினம் டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை போர்ட் த வின்சென்ட் செயின்ட் பெர்னடெட் நம்முடைய சிற்றாலயத்தில் மாலை 5:30 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை மஸ்ஸி அதோராஷன் டி சான் சாக்ரமா ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு நன்றி வழிபாடும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதமும் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு திருவிழிப்பு திருப்பலியும் நடைபெறும். இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் விற்பனைக்கு உள்ளது. பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழிகளில் தயாராகி இருக்கும் ஒரு கேலண்டரின் விலை €3. அனைவரும் வாங்கி பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா நல்லாசிரை பெற நாம் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் பரிசு வழங்கப்படும். அதே சமயத்திலே நாம் அனைவரும் குடும்பமாக நீங்கள் அருட்தந்தையர்கள் பீடத்தில் முன் நிற்பார்கள். நீங்கள் வந்து ஆசீர் பெற விரும்பினால் நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்து ஆசீர் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் நன்றி.